தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. துளசி வெற்றி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். துளசி கழுத்தில் தாலி கட்டினது யார் அப்படின்ற உண்மை முருகனுக்கு தெரிய வந்து நேராக துளசிக்கிட்ட போய் இதை சொல்கிறாங்க. உன் கழுத்தில் தாலி கட்டினது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல சடனாக துளசியும் யார் என்னன்னு இங்கே முருகன் கிட்ட விசாரிக்க அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தோட முருகன் கோவிலுக்கு போகிறாங்க. சரி முருகனுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. ரேவதியுடைய அம்மா தான் இந்த விஷயத்த முருகன் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கோவிலில் வெற்றி கண்ணை மூடி சாமி கும்பிட்டுருக்காங்க. துளசி தன்னை விட்டு போகக்கூடாது, துளசி கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் யாருக்கும் தெரியாமல் அப்படி ஒரு தவறை நான் செய்தேன், துளசியை நான் மனசார விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீ தான் கடவுளை எங்களை 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போது அதை முருகன் பார்க்குறாரு. பார்த்த அடுத்த செகண்ட் அவருடைய கோபம் வந்து தனியுது. ஸோ கையில் வச்சுருக்க கட்டையை கீழே போட்டதும் கண்ணை திறந்து வெற்றியை பார்க்குறாரு. ஸோ துளசியை வெற்றி லவ் பண்ணுறாரு அப்படின்றத முருகன் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் துளசி அந்த ஹார்ட் டிஸ்கில் தனக்கு தாலி கட்டினது யார் அப்படின்ற உண்மையை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. வெற்றி தான் தன் கழுத்தில் தாலி கட்டினாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோபத்தோட துளசி என்ன பண்ணுறாங்க, டிராக்டரை எடுத்துகிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் அங்கே திவ்யாவுக்கும் வெற்றிக்கும் நலங்கு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. பயங்கர கோவத்தோட துளசி அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிக்கிறாங்க. எல்லார் முன்னாடியும் இந்த உண்மையை போட்டு உடைப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.